என் கண்களில் இருந்து கண்ணீர். என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். நான் வெளியே போனால் இதோ பட்டயத்தால் கொல்லப்பட்டவர்கள், நகரத்தில் வந்தால் இதோ பஞ்சத்தால் வருந்துகிறவர்கள். தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் ஒன்றும் அறியாமல் தேசத்தில் அலைகிறார்கள் என்னும் இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல் என்றார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் மிகுந்த வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிறார்கள். அவர்களுடைய பாடுகளை பார்த்து எரேமியாவும் வேதனைப்படுகிறார். அவர்களுக்காக துக்கித்து புலம்புகிறார். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். எரேமியாவின் புலம்பலும் அவருடைய ஜெபமும் தெய்வீக வழிநடத்துதலின்படி நடைபெறுகிறது. கர்த்தரே எரேமியாவுக்கு புலம்பலின் வார்த்தைகளை கொடுக்கிறார். இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல் என்று கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார். எரேமியாவின் வார்த்தைகள் புலம்பலின் வார்த்தைகளாகவும் யூதா மனுஷருக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசும் வார்த்தைகளாகவும் இருக்கிறது. கர்த்தரோ எரேமியாவிடம், நீ இந்த ஜனத்திற்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். கர்த்தர் தன்னை தடைபண்ணி இருந்தும் எரேமியாவால் ஜெபிக்காமல் இருக்க முடியவில்லை. அவரால் யூதாவின் மனுஷருக்காக பரிந்து பேசாமல் அமைதியாய் இருக்க முடியவில்லை. யூதா தேசமும் எருசலேம் நகரமும் அழிந்து கொண்டிருக்கிறது. அதன் அழிவுகளை பார்த்து எரேமியா அழுது புலம்புகிறார். எரேமியா இந்த வார்த்தைகளை தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறார். அதே வேளையில் அவர் இந்த வார்த்தைகளை யூதாவின் மனுஷருக்கும் சொல்லுகிறார். என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என்று எரேமியா சொல்லுகிறார். யூதா தேசத்தின் மீது வரப்போகிற பட்டயத்தை எரேமியா தீர்க்க தரிசனமாய் காண்கிறார். தேசத்தின் மீது இன்னும் ஒரு பஞ்சம் வரப்போவதையும் எரேமியா தன்னுடைய தரிசனத்தில் பார்க்கிறார். யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் அந்நிய தேசத்தாரால் முற்றுகை போடப்படும். சத்துருக்கள் யூதா தேசத்தின் மீது ஏற்கனவே வந்துவிட்டதைப் போல எரேமியா வேதனைப்படுகிறார். கல்தையர்கள் யூதா தேசத்திற்கு விரோதமாக வரப்போகிறார்கள். அவர்கள் எருசலேமையும் யூதாவின் மற்ற பட்டணங்களையும் முற்றுகை போடப் போகிறார்கள். கல்தையர்கள் யூதா தேசத்தை நாசம் பண்ணுவார்கள். அவர்கள் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் சங்காரம் பண்ணுவார்கள். என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனை உள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள் என்று எரேமியா சொல்லுகிறார். எருசலேமின் குமாரத்திகளுக்கு இதுவரையிலும் இப்படிப்பட்ட வேதனைகளும் அடிகளும் கொடிய காயங்களும் சேதங்களும் உண்டானதில்லை. அவர்கள் பட்டயத்தால் கொல்லப்படுவார்கள். சத்துருக்களின் பட்டயத்திற்கு ஏராளமானோர் இரையாவார்கள். தேசத்தில் பஞ்சம் மிகுதியாயிருக்கும். ஜனங்களுக்கு போஜனம் இருக்காது. நகரத்தில் உள்ள ஜனங்கள் பஞ்சத்தால் வருந்துவார்கள். புசிப்பதற்கு போஜனம் இல்லாமல் பட்டினியால் செத்து போவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஆசாரியர்களும் யூதா மனுஷர் மத்தியிலே பொய்யான வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆசாரியர்களிடத்தில் பரிசுத்தம் இல்லை. அவர்கள் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள். கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசிகளை கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஆசாரியர்களும் துன்பப்படுத்தி அவர்களை யூதா தேசத்தை விட்டே துரத்தி விடுகிறார்கள். தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் ஒன்றும் அறியாமல் தேசத்தில் அலைகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கியம் கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசிகளையும் உண்மையான ஆசாரியர்களையும் குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். இவர்கள் தேசத்தில் இருந்து துரத்தப்பட்டு தேசாந்திரிகளாக சுற்றி அலைகிறார்கள். தங்களுக்கு எங்கே புகலிடம் கிடைத்தாலும் அங்கே போய் தங்குகிறார்கள். ஒன்றும் அறியாமல் என்னும் வாக்கியத்திற்கு தங்களுக்கு தெரியாத அந்நிய தேசத்தில் என்று பொருள். தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் என்னும் வாக்கியம் எசேக்கியேலையும் தானியேலையும் குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். இவர்கள் கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்கள். பாபிலோன் தேசத்தார் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போனபோது எசேக்கியேலும் தானியேலும் அவர்களோடு கூட சிறைப்பட்டு போனார்கள். யூதா தேசத்தில் நடைபெறுகிற வேதனையான சம்பவங்களை பார்த்து எரேமியாவின் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. யூதாவின் மனுஷர் எரேமியாவின் கண்ணீரை பார்த்து மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுக்க வேண்டும். யூதா தேசத்திற்கு மெய்யாகவே அழிவு வரப்போகிறது. யூதாவின் மனுஷர் மீது பட்டயம் வரப்போகிறது. தேசத்தில் பஞ்சம் வரப்போகிறது.
யூதா தேசத்தில் சமாதானம் இருக்காது. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் வரப்போகும் அழிவுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தாங்கள் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்த வேண்டும். பாவம் செய்வதை நிறுத்த வேண்டும். அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும். கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் இருந்து வரும் எச்சரிப்பின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் பூமியிலே நமக்கு சமாதானம் உண்டாகும். நம்முடைய ஜீவியம் ஆசீர்வதிக்கப்படும்.